பொதுவாக நம்ம சுண்டல் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் பீன்ஸ் வெரைட்டிஸ், அதாவது சன்னாலேருந்து நிறைய யூஸ் பண்ணுறோம் இல்லைங்க. ரெட் கலர் பீன்ஸ் ராஜ்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் சுண்டலும் பண்ணலாம், இந்த மாதிரி கிரேவியும் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா சுண்டல் மிச்சம் இருந்தால் கூட அதை கிரேவியாக கன்வெர்ட் பண்ணலாம். ஒரு கப் கோபுரமாக அளந்த ராஜ்மாவை ஒரு குக்கர் தட்டில் போடுறாங்க. அதில் தண்ணி ஊற்றிட்டு நல்லா 2 தடவை அலசிட்டு மறுபடியும் தேவையான அளவுக்கு தண்ணி, அதாவது மேலே கொஞ்சம் நிற்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு முதல் நாள் ராத்திரியே ஊற வச்சிடணும். மறுநாள் காலையில் அந்த ஊற வச்ச தண்ணியே வச்சுட்டு யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ப்ரெஷர் குக்கரில் வேக வைக்கணும். இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த ராஜ்மா மசாலாவுக்கு. அப்போ தான் ஒரு நல்ல நிறம் கிடைக்கும் நம்மளோட கிரேவிக்கு. நம்ம வந்து 15 விசில் வச்சா தான் வேகுதுங்க. இது பார்த்திங்கன்னா கையில் தொட்டால் சாஃப்டாக இருக்கிற அளவுக்கு வெந்துடணும். மறுநாள் காலையில் வேக வச்சதும் தேவையான மற்ற பொருட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராஜ்மா வேக வச்சு தாங்க வச்சுருக்கேன். நல்லா 3 வெங்காயம் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு அங்குல துண்டு 1.5 அங்குல துண்டு இஞ்சி சேர்க்கலாம். இஞ்சி எவ்வளோ சேர்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி 6 இல்லைன்னா 7 பல் பூண்டு சேர்க்கலாம். இப்போ இதை வந்து அரைக்கிறதுக்கு அதோட மற்ற சாமான்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சர்க்கரை, தனியாத்தூள் 1.5 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடரு தேவையான அளவு, அதோட தகுந்த அளவு உப்பு, சீரகம் தாளிப்பதற்கு, கறிவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், ஆம்சூர் எனப்படும் உலர்ந்த மாங்காய் தூள் சிறிதளவு. இப்போ இதோட நான் எடுத்து வச்சுருக்கிறது கொஞ்சமாக நெய். ஃபஸ்ட்டு பூரா நெய் போட்டு வதக்குவாங்க நார்த் இந்தியன்ஸ். ஆனால் நான் கொஞ்சம் நெய் சேர்த்து போடுறேங்க. தகுந்த அளவு கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக பட்டர் ஒரு வாசனைக்காக ஹோட்டலில் சேர்க்குற மாதிரி, கொஞ்சமாக எலுமிச்சப்பழம், பரிமாறத்துக்கு தேவையான அளவு வெங்காயம் பொடியாக கட் பண்ணுது. இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாக்க நம்ம கிரேவி பண்ணிடலாம். இப்போ இந்த ராஜ்மா கிரேவிக்கு வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு 4ஐயும் வந்து தண்ணி சேர்க்காமல் மிக்சியில் போட்டு விட்டு விட்டு இயக்கி கொரப்பாக அரைச்சிக்கணும். எப்போவுமே இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சாதான் நம்மளுக்கு நல்லா இருக்கும். ரொம்ப நைஸாக அரைச்சிங்கனாக்கா அதிகப்படியான எண்ணெய் தேவை, அதிகப்படியான வதக்கிற நேரமும் அதிகமாகும். இப்போ இந்த ஒரு வானிலையில் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். அதோட கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்த பிறகு நல்லா சூடான பிறகு சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் வாசனைக்கு கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்த பிறகு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச மசாலாவை போட்ட பிறகு நம்ம அப்பப்போ நல்லா கலந்து விடணும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அந்த 1/2 டீஸ்பூன் சர்க்கரை போடலாங்க. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் கேரமலைஸ் ஆகிறப்ப ஒரு தனி ருசியை கொடுக்கும். இப்போ பாருங்கள், இந்த 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்றேன். இது ஆப்ஷனல் தான், ஆனாலும் போட்டு பாருங்கள், கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதை நல்லா அப்பப்போ கலந்து விட்டுட்டு அடிப்பிடிக்காமல் கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணணும். கிட்டத்தட்ட இந்த அளவு ஃப்ரை ஆகிறதுக்கு 7லேருந்து 10 நிமிஷம் ஆகும். அதுக்கு பிறகு இதில் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர், இது வந்து கலர் கொடுக்கும், காரம் இருக்காது. தேவையான அளவு போட்டுக்கலாம். நம்ம செய்கிற கிரேவிக்கு தகுந்த அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை மறுபடியும் ஃப்ரை பண்ணணும். மறுபடியும் இதெல்லாம் சேர்த்த பிறகு இன்னும் கொஞ்சம் நல்லா வாசனை வரணும். அதாவது நம்ம அதில் விட்டு அந்த எண்ணெயும் நெய்யும் அப்படி பார்த்திங்களா விட்டு வரணும். இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணணும். இப்போ இங்கே ஓரத்தில் எண்ணெய் தெரியுது இல்லைங்களா, அந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ருசியாக இருக்கும். ரொம்ப குறைவான எண்ணெயோ நெய்யோ போட்டிங்கன்னா கிரேவி வந்து கொஞ்சம் டேஸ்ட் குறைவாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ இது நல்லா ஃப்ரை பண்ணிய பிறகு நம்ம வந்து வேக வச்ச ராஜ்மாவை சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக வேக வைக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதுதான். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஜீரணம் ஆகிறப்போ இந்த கேஸ் ஃபார்மேஷன் இல்லாமல் இருக்கும். மேல் தோல் வெடிக்கிற அளவுக்கு வேக வச்சா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விடணும். இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விற்றுக்கோங்க. நல்லா பாயில் பண்ணணும். இப்போ இதை வந்து கடைசியாக நான் சேர்க்குறது ஆம்சூர். இது லேசான புளிப்பு சுவை கொடுக்கும். அது ஒரு தனி ருசியாக கொடுக்கும். நீங்கள் விருப்பப்பட்ட கரம் மசாலா பவுடரும் கூட சேர்க்கலாம். அது ஆப்ஷனல், அவங்கவுங்க விருப்பப்படி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடணுங்க. பாருங்கள், தேவையான தண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுறேன். அந்த தேவையான திக்னஸ் வர அளவுக்கு கொதிக்க விடணும். கடைசியாக இதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். இப்போ இந்த சுவையான ராஜ்மா மசாலா ரெடி. இப்போ இதில் வந்து பரிமாறத்துக்கு மாற்றிட்டேன். கொத்தமல்லி தழை தூவியாச்சு. கொஞ்சம் பொடியாக கட் பண்ண வெங்காயம் வச்சுருக்கேன். எலுமிச்சை பழத்தை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். பொதுவாக இந்த மாதிரி நார்த் இந்தியன் சைட் டிஷ்ஷஸ் எல்லாம் நம்ம பரிமாறிக்கிட்ட பிறகு கொஞ்சம் வெங்காயமும் எலுமிச்சை பழமும் மேலே பிழிஞ்சிட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது எல்லாருக்கும் தெரியும். இது வந்து பூரி சப்பாத்திக்கு மட்டும் இல்லைங்க, நார்த் இந்தியன் ஸ்டைலில் அந்த ரைஸ் வெரைட்டிஸுக்கு கூட நல்லாயிருக்கும். இப்போது இது ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நிறைய சைட் டிஷ்ஷஸ் பண்ணணுனாக்கா நான் இதே வெஜிடேரியன் கிரேவிஸ், அப்புறம் டெலிஷியஸ் வெஜிடேரியன் கரீஸ் 2 விதமான புக் இருக்குது. இங்கிலீஷும் தமிழும் இருக்குது. நீங்கள் விருப்பப்பட்ட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னாக்கா நாங்கள் டீட்டெயில்ஸ் சொல்கிறோம்.